ஏய், எந்த இடம்ப்பா இது? நம்ம நடந்துக்கிட்டே அப்படியே இங்கே வந்துட்டோம். இதை பார்க்க ரொம்ப அகோரமாக இருக்கே. அங்கே பாரு, நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லைட் இருக்கு பாரு. ஆமாண்டா, எப்படி பிரகாசமா மின்னுது பாரு. ஆமா, அது சரி, இதுக்கு ரெண்டு பேரும் எத்தனை ஆளையே காணோம். அது வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதே. ஏய், இதோ வந்துட்டாங்கப்பா. ஏய் கணேஷ், என்னடா இது? நீ சொன்னேன்னு வந்தோம், இந்த அளவுக்கு மோசமாக இருக்கடா. அங்கே பாடுறா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைட் எரியுதுடா. ஒரு சவுண்டு வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ தேடி வந்த புக்கு கிடைச்சதா இல்லையா? ஏய், நானும் அதை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். நான் பார்த்த ஆர்டிக்கல் படி அந்த புக் இந்த இடத்துல தான் இங்கேயே இருக்கணும். ஏய் கைஸ், எல்லாரும் அங்கே பாருங்க. இந்த புக்கு இங்கே இருக்கு பாருங்க. நீங்கள் சொன்ன புக்கு சடனாக வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன். சீக்கிரம் பாருங்க. ஏய் ஆமாப்பா, ஏதோ சவுண்டு வேற கேட்குது. இப்போ நல்லா கேட்டீங்களா எல்லாருமே? ஏய் பொடி பசங்களா, யாரை கேட்டுடா உள்ள வந்தீங்க? இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? அதாவது நீங்க திரும்பி வீட்டுக்கு போக மாட்டீங்கன்ட்டு. ஐயோ, வீட்டுக்கு போக மாட்டோமா? அப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஆமா, எனக்கு ஒரு டவுட். வீட்டுக்கு போக மாட்டோம்னா எங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? ஏமா தாயே, கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? நீ அடிக்கிற மொக்கச்சோக்கு கேட்டு பேய் நம்மளை போட்டு புரட்டி புரட்டி எடுக்க போகுது. நானே பேசி சமாளிச்சுக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருமா. அண்ணா பேய் அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இங்க முக்கியமா வந்தது காரணமே அந்த புக்கு தான். அந்த புக்கை விளையாண்டு அந்த கேம் எப்படி இருக்கு நாங்க பார்க்கணும்னு ஆசை. அதனாலதான் வந்தோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த புக்கை எடுத்து கொடுத்துட்றீங்களா? அட மூடர்களே, உங்களுக்கு அறிவுக்கு ஏதாவது இருக்கா? பல நூற்றாண்டுகளா இந்த புக்குக்கு தான் நான் காவல் இருக்கேன். இதை எடுத்துட்டு போனவங்க யாருமே உயிரோட இருந்ததே இல்லை. திருப்பியும் இந்த புக்கு இதே இடத்துல வந்துடும். நீங்க கேட்குறீங்க, அதனால நான் கொடுத்துறேன். இதனால வரப்போற விளைவுகளை நீங்க நான் சொல்லிக்கணும். இதோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த புக்கு உன்கிட்ட வந்துருச்சு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த விளையாட்டோட விதிமுறைய சொல்றேன். நீங்க 4 பேரும் ஒன்னாதான் இந்த விளையாட்டை விளையாடணும். யாராவது ஒருத்தர் இந்த விளையாட்டுல இருந்து விலகினாலும் அதுக்கு உண்டான தக்க தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க. ஏய், என்னடா இந்த பேய் பயங்கரமா பயன்படுத்துது. ஏதோ சொல்லிட்டு வேற மறந்துடுச்சு. அவசியம் இந்த புக்கை எடுத்துட்டு போடணுமா? இங்கேயே போட்டு போயிடலாம்டா. ஏய் அறிவாளிகளா, இப்போ அதுதானே அந்த பேய் சொல்லிட்டு போயிடுச்சு. இதை நம்ம கை நீட்டி வாங்கிட்டோம் நம்ம விருப்பத்தோட. இனிமேட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, முதல்ல நம்ம இதில் உட்காந்து இந்த கேமை விளையாண்டு பார்ப்போம். ஏய் கணேஷ், என்ன இடம்டா இது? நீ கூப்பிட்டு வர ஒரு ஒரு ஸ்பாட்டுமே திக்கலாவே இருக்கே. இந்த சோஃபாவை பார்க்கும்போது நம்ம அந்த அனபெல்லா படம் பார்த்தோம்ல, அதில் வர சோஃபா மாதிரியே இருக்குடா. சரி அதெல்லாம் விட, என்ன பிளான் வச்சுருக்க சொல்லு. இந்த ஓஜா போட கொண்டு வந்தாச்சு, இப்போ என்ன உன் பிளானு? அக்கா, என் பிளான் இதுதான். இந்த ஓஜா போட்டிருந்ததுன்னா இறந்தவங்க கூட பேசலாமா? நம்ம 4 பேரும் இந்த ஓஜா போர்டு பக்கத்துல உட்காந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம யாரை மனசார நினைச்சு கூப்பிடுறோமோ அவங்க வருவாங்களாம். மச்சான், நீங்கள் அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் வயிற்று கலகிற மாதிரி இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். ஐநங்கோலி உட்கார்றா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த போர்டை வச்சு எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு வராங்க. இது உண்மையா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே கைஸ், எல்லாமே இப்போ ரெடியாக இருக்கு. ஓஜா போர்டு வச்சாச்சு, கேண்டில் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் கையும் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? என்னடா மொட்டை மாடியில் கிரிக்கெட் விளையாட போகிற மாதிரி ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குற? ஆரம்பியே, என்ன வருது வரட்டும். இந்த ரூம்ல எங்களை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? ஆத்மாக்கள் யாராவது? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்து எங்களுக்கு உங்களோட பிரசன்ஸை காமிக்க முடியுமா? எனக்கு என்னமோ சரியாக படலடா. பாரு, இவன் கேட்டுட்ட உடனே ஒரு சவுண்டு வருது பாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் நம்மளை தவிர வேறு யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ரொம்ப பயமாக இருக்குடா. பாதிரியும் போக முடியாது. டியர் வியூவர்ஸ், இதே எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.